மகாராஜா இப்போ தான் வந்து எஃப்டிஎஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மெய்சிலித்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். அது வந்து என்ன ஒரு விஷயம்னா, படத்தை பார்த்து முடித்தவொடனே உலகத்தில் எப்பேற்பட்ட கேடு கெட்டவனும் சரி தப்பு பண்ணிட்டு இருந்தா நீ இந்த படத்தை பார்த்தா ஒன்று உனக்கு பயம் வரும், இல்லை உண்மையிலே உனக்கு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் வரும். ஸோ கர்மா அப்படின்றது வந்து இந்த உலகத்துல எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். நீ இப்போ தப்பு பண்ணலாம், ஆனால் உன்னோட தப்பு நீ பண்ண தப்பாலே வந்து உன்னை அடிக்கும் அப்படின்னு சொல்றது இந்த படம் ஒரு சரியான ஒரு பிலாசபிக்கல் டச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிலாசபிக்கலா ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. இந்த படத்துல சொன்ன விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ ஒரு சின்ன விஷயத்துல கூட மற்றவங்கள காயப்படுத்தி இருந்தால் கண்டிப்பா நீ ஒன்று நினைச்சு கேவலப்படுவ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. ஸோ படத்துக்கு வாங்க போகலாம். மகாராஜா மெகா எக்ஸ்பீரியன்ஸ். படத்துக்கு முன்னாடி டைட்டில் கார்டாக ஒன்று வந்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து இவர் ஜெகதீஷ் இருக்கார்ல, த ரூட், அதுக்கு வந்து ரகட்டா பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி சரியான தேட்டர் மூமெண்ட்டாக இருந்துச்சு. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம படத்துக்குள்ளே போன மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து படத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நிதின் சுவாமிநாதனோட ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் வர படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாக இந்த படம் வந்து ரெஃபரன்ஸாக அமைய நிறைய சான்ஸ் இருக்குது உண்மையாலே. அதுக்கு அப்புறமா வந்து செகண்ட் ஹீரோ படத்தில் வந்து எடிட்டர் பிலோமின் ராஜ், இதை நான் சொல்லியே ஆகணும். சரியான எடிட்டிங். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு எடிட்டிங்காக அவருக்கு நிறைய அவார்டு வரும்ன்றது வந்து என்னோட நம்பிக்கை. எடிட்டிங் பேட்டர்ல ஏன்னா சின்னதாக ஒரு விஷயம் மாறிச்சுன்னா கூட படம் புரியாம போயிடும். ஸோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தியாகராஜ குமாரராஜா மீட்டர்ல ஒரு படம் இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், ஓவர் கோக்கினஸ், ஓவரா வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஒன்று பண்ணுவார் அந்த கோக்கினஸ்லையும் அவரோட ஒரு டச்லையுமே. ஆனால் இதுல ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டரை எடுத்துட்டு அதுக்குள்ள இவரோட டச், அதை வந்து ஒரு மாதிரி எடிட்டிங் பேட்டர்னா ஸ்கிரீன் பிளே பேட்டர்னா ஒரு மாதிரி செம்மையா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஹீரோ மியூசிக் டைரக்டர் அஜ்னீஷ் லோக்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையிலே இன்டர்நேஷனல் ஸ்டஃப் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான், அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் புருஷோத்தமன் சினிமோட்டோகிராஃபியும் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார் காஸ்டாக பார்த்தா இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பலமே ஸ்டார் காஸ்ட் தான். சின்ன கேரக்டர்ல வரவங்க கூட பயங்கரமா இருந்துச்சு. எஸ்பெஷலாக ஒரு குழந்தை கேரக்டர் கூட குழந்தைகள் நடிக்கிறீங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. அந்த சிங்கம்புலி ஆகட்டும், நட்டி நடராஜுக்கெல்லாம் ஒரு 2-3 தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்காது. அப்புறமா வந்து முனிஷ்காந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதி கூட ஒரு சண்டை மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த போலீஸ்கார் ஆகட்டும், பேர் தெரியல, நான் தர்மதுரையில் கூட ஒரு கண்ணனா இருப்பார், அவர் நடிச்சதாகட்டும் ஒரு மாதிரி. அப்புறம் அபிராமி நடிச்ச ஒரு விஷயமா ஆகட்டும், விருமாண்டி ஹீரோயின் அவங்க நடிச்சது, அதுக்கப்புறம் வந்து மம்தா மோகன்தாஸ் அவங்க நடிச்சது, அதுக்கப்புறமா வந்து திவ்ய பாரதி ஒரு கேமியோ மாதிரி ஒரு கேரக்டரோட அவங்க சின்ன கேரக்டர் இருந்தாலும் அதுக்கு ஒரு பயங்கரமான டெப்த்து, உண்மையாலே டீட்டெயிலிங்காக ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணிருக்காங்க. படத்தில் வந்து எல்லா சீனுக்குமே அடுத்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் பண்ண ஒரு விஷயம், அவங்க ஷார்ட்டாக வந்து நமக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று இருக்கும், ஒரு விஷயத்த காட்டுவாங்க, அந்த விஷயத்துக்கு அடுத்தது இது நடக்கும்ன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு மாதிரி சமைச்சு. அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து யாருன்னா நட்டி நட்ராஜ், அனுராக் கஷ்யப், அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி. நட்டி நட்ராஜ் எனக்கு நான் சொன்னல, அவரோட ஒரு கேரக்டர் ஆர்க் ஒன்று இருக்கு. அவர் ஓப்பனிங் சீன்லேருந்தே ஒரு விஷயம் அவர் பேசுறதுலாம் ரொம்ப கோர்க்கியாக பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு திருட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு டைலாக் ஒரு பிலாசபிக்கலாக சூப்பராக சொல்லியிருப்பாரு. அது வந்து செம்மையா இருந்துச்சு. என்கிட்ட வரதுக்கு முன்னாடி வீரோசாமி மேலே வெங்கி ஏழுமலையான் வந்து உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்ட்டு ரொம்ப டக்குன்னு ஒன்று அடிச்சுட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து அனுராக் கஷ்யப்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்குமே ஒரு ப்ராப்பரான டீட்டெயிலிங் ஆர்க் இருக்கு. அதை நான் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3 பேர் கேரக்டரோட எமோஷனும் ஒன்று தான். அதை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக காமிக்காம ஒரே எமோஷனை அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது ஒரு விஷயம். 3 பேருக்குமே ஒரு விஷயம் வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு படத்தை வந்து குவாலிட்டியாக ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ்பெஷலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சம்மர் கோக்கினஸ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோக்கியாக படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பயங்கரமான ஒரு கோக்கினஸ், அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து குணால் ரசிகராக ஒருத்தர் வருவார், அதெல்லாம் வந்து அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு
சிரிச்சு சிரிச்சு நினைச்சு சிரிக்கலாம். அவர் வரும்போதுலாம் அவருக்கு ஒரு ஆர்க். அவர் வரும்போதுலாம் குணால் பாட்டு சைட்ல போவோம். அவர் இன்ட்ரோ சீன்ல ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கார் கேரேஜ்ல வந்து போவார். போயிட்டு வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பேர் சொல்லுவாரு. இந்த படம் பார்த்துருக்கியா? என் தலை குணால் வச்சிருப்பாரு. அந்த குணால் கண்ணாடிக்காக ஒரு சண்டை, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி செம்ம போகினஸ். அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எபிசோடு ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வெடிச்சிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு காமெடி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் ஒரு பக்கம். இந்த படத்துல நிறைய லேயர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த படம்லாம் நம்ம ஒரு 2, 3, 4, 5 வாட்டி பார்த்தா தான் கொஞ்சமா இது எதுக்கு வச்சாங்கன்னு புரியும். சரியான டீடைலிங் லேயர்ஸ் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலா. அதுக்கப்புறமா வந்து இன்டர்வல் சீன் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா தான் இருந்துச்சு. ரொம்ப கேவலம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆகாவோன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு இன்டர்வல் சீன். அதுக்கப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு வந்து மெயின் பூஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் சரசரன்னு போகும் படம். பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த சில விஷயம்லாம் ஒரு சரியான அந்த முடிச்சு போட்டு அவுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சரியான சஸ்பென்ஸ், சரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு வந்து ஒரு பூஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி என்கேஜிங் ஃபேக்டரா ஒரு மாதிரி கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு படத்தை வந்து வாவ் சூப்பர் ஃபேக்ட்லாம் சொன்னது. அதில் வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு, ரிப்பீட்டடா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த விஷயம் வந்து ஹியூமரா இருக்கும். அது அப்படியே அதே விஷயத்தை செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவாரு, நம்ம கண்ணில் கண்ணீர் விழும். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே படம் வந்து ஒரு மாதிரி விறுவிறுப்பு, த்ரில்லரு, ட்விஸ்ட், டர்ன்ஸ் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா படம் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுது. கிளைமேக்ஸ்லாம் ஸ்பெஷலா உண்மையிலே ஒரு ஜோனே மாத்திரும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது முன்னாடி பெர்ஸ்பெக்டிவை சடனா ஒரே இதில் வந்து மாத்துறது. அதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கப்புறமா நான் சொன்னல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கர்ம வினை, சத்தியமா சொல்றேன், அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்லாம் எவனா இந்த படம் பார்த்து இன்னும் தப்பு பண்ணானா அவன்லாம் வந்து எப்படி சாவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதே மாதிரி பிலாசபிக்கல் டச்சா ஷார்ட் டிவிஷன் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் ஷார்ட் ஒன்று இருக்கும். இந்த உன் பாவத்தை வந்து காலால கழுவுடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருந்தாரு. சத்தியமா சரியான ஷார்ட். இதுக்கு மாதிரிலாம் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு அது வந்து புண்ணியத்தை தேவானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷாட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரத்தத்தால அந்த பாதத்தை கழுவுற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு. உண்மையிலே பிலாசபிக்கலா ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட பயங்கரமான ஒரு விஷயம். அதே மாதிரி படத்துல வந்து மெயின் குவர்க்கினஸ், இந்த குவர்க்கினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வந்து கத்தி மேல நடக்கிற கதை மாதிரி. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இந்த படம் புரிஞ்சுக்கிட்டே ஒரு சென்சிபிலிட்டி வேணும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது போக போக வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்ல இருக்குன்னா போக உங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தோன்றின ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2024ல வந்து தமிழ் சினிமா மேல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. இந்த வந்து மலையாள சினிமாவோட ஒரு ஆக்கிரமிப்பு தமிழ் சினிமால அதிகமாகவே இருந்துச்சு. அது வந்து நம்ம கொண்டாடினோம். அது வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே ஆடி வர இந்த ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படத்தை வந்து சொன்னாங்க. மலையாள சினிமாவையோ இல்ல மற்ற லாங்குவேஜ் சினிமாவோ. நான் சொல்றேன், இப்போ ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு படத்தை இதே ஃபீல்ட்ல இதே ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல எந்த இண்டஸ்ட்ரியாலுமே கொடுக்க முடியாது. அதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோ ஒரு பிலாசபிக்கல் டச்சோ தமிழ் சினிமாவால தான் பண்ண முடியும். தமிழ் சினிமா இஸ் பேக். விஜய் சேதுபதி இஸ் பேக் டு த ஃபார்ம். அவர் வந்து எப்பேற்பட்டவரே எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி மேல தான் ஃபுல் கிரெடிட்ஸ் நான் கொடுத்தே ஆகணும். அவரோட 50வது படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா செலக்ட் பண்றதா இருக்கட்டும். இந்த படத்துல வந்து அவர் மேக்சிமம் அண்டர் பிளே தான் பண்றாரு. அவர் வந்து ஒரு யூனிக் ஸ்டோரி ஒன்று பிடிப்பார். அவர் வந்த காலத்துல இந்த சூதுகவும் காதலும் கடந்து போகும் அந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது அவரோட ரேஞ்சுன்றது வேற மாதிரி புதுசா பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு யூனிக் ஸ்டைல பண்ணுவாரு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரீபர்த் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் மேலாம் நம்ம தமிழ் சினிமா குற்றச்சாட்டையே வைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து முன்னாடி ஒரு 2-3 ஃபிளாப் இருக்கலாம். அதுக்கப்புறமா ஒருத்தர் இட்டு கொடுக்குறது எப்படி கொடுக்கணும், இட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டா கொடுக்குறது அப்படி இல்லாம படத்தை வந்து ஒரு மாதிரி எப்பவுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு படத்தை கொடுக்குறது விஜய் சேதுபதி தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3-4 படம் வந்து ஃபிளாப்பா இருந்தாலும் அடுத்த படத்துல இமீடியட் இட்டு அது எப்படி ஹிட் ஆகும்னா தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு இட்டு கொடுத்துருவாரு. அதுதான் விஜய் சேதுபதி. ஸோ இதுதான் மகாராஜாவோட என்னோட பயங்கரமான மெகா எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் படத்தை நீங்கள் பாருங்கள். புரியலாம் கூட இன்னொரு வாட்டி போய் பாருங்கள், அப்போ தான் படம் புரியும் அப்படின்றத வந்து நான் ரிசீவ் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து நாம் கொண்டாடின அப்புறமா வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியை பார்த்து இந்த மாதிரி படம் இது சூப்பர், இதெல்லாம் புதுசாக இருக்குது, யூனிக்காக பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம யூனிக்னஸை வந்து
நாம் தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு அதுக்கப்புறமா நிதில் சுவாமிநாதன் குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா அவர் நிறைய படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.